வணக்கம். மௌனி என்கிற ஒரு முக்கியமான எழுத்தாளர் இருக்கிறார். நவீனத்துவ எழுத்தாளர். அவருடைய பல கதைகள், குறிப்பாக சிறுகதைகள் மிகப்பெரிய அளவில் தமிழில் கொண்டாடப்பட்டவையாக இருக்கின்றன. சொற்பமான எண்ணிக்கையில் தான் அவருடைய கதைகள் அவர் எழுதியிருக்கிறார். மௌனியை குறித்து பேசும்போது மிக முக்கியமாக கருதப்பட்டது அவர் எப்படி மொழியை பயன்படுத்தினார் என்பது. மௌனியை ஒரு காலத்தில் மிகப்பெரிய அளவில் கொண்டாடினார்கள். இப்போதும் அவரை வாசிப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இங்கு நம்முடைய அக்கறை என்பது மௌனியை குறித்து அறிந்து கொள்வதை விட, ஒட்டுமொத்தமாக மௌனியை குறித்து பேசுவதை விட, மௌனியுடைய மொழி எப்படி இந்த அளவுக்கு முக்கியமாக இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டுகிறது, அவர் எப்படி அந்த மொழியை பயன்படுத்தினார் என்பதை பற்றி நாம் இங்க பேச போறோம். அதுக்கான ஒரு காரணம் என்பது மௌனியை நாம் கொண்டாடிய அளவிற்கு மௌனியுடைய அந்த கதையுடைய ஒரு நாடகீயத்தை, அந்த கதைக்குள் இருக்கக்கூடிய உணர்வுகளை கொண்டாடிய அளவிற்கு நாம் அந்த கதையில் அவருடைய மொழி, குறிப்பாக அவருடைய வாக்கிய அமைப்புகள் எப்படி இருந்தன, அதன் வழியாக அவர் எப்படிப்பட்ட ஒரு குறியீட்டு தளத்தை உருவாக்குறார் என்பதை பற்றி நாம் பெரிய அளவில் பேசினதில்லை தமிழ்ல. அதுல இருந்து ஒரு எழுத்தாளராக நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பெருசா பேசினதில்லை. ஆகையால் அதை பற்றி இன்று பேசலாம் என்று இருக்கிறேன். அதற்கு அவருடைய கதைகளில் மிக அதிகமாக எல்லோருமே படித்திருக்கக்கூடிய ஒரு கதையை எடுத்துக்கொள்கிறேன். வேறு கதைகளை கூட எடுத்துக்கலாம், பட் இந்த கதை எல்லாருமே பெரிய அளவில் படிச்சிருக்காங்க. ஆகையால் இதை நான் எடுத்து பேசுவது என்பது ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். இந்த கதைக்குள்ள போறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அந்த கதையும் ஆன்லைன்ல கிடைக்குது. அழியா சுடர் என்கிற சிறுகதை. இந்த கதையுடைய களம் என்பது, கதாபாத்திரங்கள் என்பவை பெரிய அளவில் எல்லோருக்குமே பரிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு கதை அமைப்பு, கதைக்களம். அதாவது ஒரு காதல் கதை, அதுவும் நிறைவேறாத காதல் கதை. பலருக்கும் இந்த மாதிரியான காதல் அனுபவங்கள், குறிப்பாக ஒரு பெண்ணை நேசித்து அந்த பெண்ணிடம் போய் பேசி அவளுடைய இதயத்தை அறிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை என்பது, நிறைவேறாத காதல் என்பதும், அதனுடைய சில நாடகீயமான சில விஷயங்கள் என்பதையும் பலருடைய மனதிலுமே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஒரு இது ஒரு 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 உலக அளவிய, உலகு தழுவிய ஒரு பிரச்சனையாக இருப்பதனால், நிறைவேறாத காதல் என்பது இருப்பதனால் இந்த மாதிரி கதைகள் டக்குன்னு ரீச் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது மௌனியுடைய இந்த கதைக்கான எதிர் விமர்சனங்கள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கதை பெரிய அளவில் மக்களால் அந்த காலத்தில் கொண்டாடப்பட்டதற்கு ஒரு காரணம், இந்த கதை எழுதப்பட்ட காலத்தில் ஆண்களுக்கு பொதுவாக பெண்களிடம் பேசுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்ததனால், அதிகமாக ஆண்கள் பெண்களை சந்தித்தது கோயிலிலோ இல்லை பொது வெளியில தான் பார்த்தாங்க. அங்கேயும் போய் பேச முடியாத நிலைமை இருந்ததனால், இந்த மாதிரி கதைகள் அந்த காலத்தில் பலரும் வாசித்து ரசித்தார்கள் என்கிற ஒரு பார்வை இருக்கிறது. இது ஒரு விஷயம். ஆனா இன்றைக்கும் இந்த கதையை படிக்கும் போது நம்ம பெரிய அளவில் இந்த கதை பாதிக்கிறது. அப்ப அதுக்கான காரணம் என்ன? ஒரு கதை என்பது என்னதான் நம்முடைய கற்பனையில் விரிந்தாலும், அதாவது இதை எழுதுவதன் முன்பு எழுதி கொண்டிருக்கும் போது, அந்த கற்பனை ஒரு கதையாக உருவெடுப்பதற்கு மொழிதான் அடிப்படையான காரணமாக இருக்காது. அதே கற்பனை நம்முடைய மனதுக்குள்ளும் சேர்ந்து நம்முடைய கற்பனையின் பகுதியாக மாறுவதற்கும் மொழிதான் காரணமாக இருக்கிறது. மொழியின் வழியாக கனவு காண்பதுதான் கதையாக இருக்கிறது. ஆகையால் அந்த மொழியை தெரிந்து கொள்வது ரொம்ப அவசியம். ஆகையால் அவருடைய வாக்கிய அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை பற்றி நம்ம பேசுவோம். அவருடைய ஸ்டைல், குறிப்பாக அவருடைய நடை, இதை பற்றி சொல்லும்போது இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். மௌனியுடைய கதையுடைய அமைப்பு என்பதற்கு இரண்டு விதமான பார்வைகள் இருக்கின்றன. ஒன்று, அவரை மிகப்பெரிய அளவு விருந்தோம்பக்கூடியவர்கள், அவரை பெரிய அளவில் கொண்டாடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் அவருடைய வாக்கிய அமைப்பு என்பதே அவருடைய வாசிப்பின் போதாமையாலும், தமிழின் புலமை போதாமையாலும் தான் அவர் அந்த அளவுக்கு மோசமாக எழுதினார். அவருடைய வாக்கிய அமைப்பே தவறானது. ஆகையால் அவர் தான் நினைத்ததை சொல்ல அவரால் முடியவில்லை. ஆகையால் அவர் தவறான ஒரு வாக்கிய அமைப்பை எழுதினால் அதுவே பின்னால் ஒரு ஸ்டைலா மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. இப்படிப்பட்ட பார்வை முன்வைத்தவர்கள் கோலங்கியை குறித்தும் அப்படியான சில நகைச்சுவை கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் தான். ஆகையால் இது விதமான ஒரு யதார்த்தவாத கதைகளை விரும்பியவர்கள், நேரடியாக துல்லியமாக ஒரு விஷயத்தை தகவல் பூர்வமாக சொல்ல வேண்டும், அதுதான் கதை என்று நம்பியவர்களுக்கு இம்மாதிரியான பார்வைகள், இந்த மாதிரியான சித்திரங்கள் அவர்களுடைய மனதில் மொழியை குறித்தும் கதையை குறித்தும் இருப்பதனால் அவங்க அப்படி சொல்றாங்க. மொழியை தேவையில்லாம திருகி பயன்படுத்துறாங்க. ஏன்னா மொழியுடைய நோக்கமே ஒரு கதையை, ஒரு தகவலை, ஒரு காட்சியை துல்லியமாக சொல்வது தானே. நீங்க எதுக்கு அதுல தேவையில்லாத வேலைகள்லாம் மொழியை திருகி திருகி எதுக்கு பேசணும், சொல்லப்படாத ஒரு விஷயத்தை எதற்கு உணர்த்த வேண்டும் அப்படிங்கிற கொஸ்டின்லாம் அவங்கள்ட்ட இருக்கிறதுனால அவங்க அது அந்த ஒரு பகடியை வைக்கிறார்கள். ஆனால் கதையின் நோக்கமும் ஒரு மொழிக்குள், ஒரு சிறுகதையில் ஒரு மொழியின் நோக்கம், ஒரு மொழிக்குள் செயல்படக்கூடிய அந்த கவித்துவம் என்பது வெறுமனே ஒரு கதையை சொல்வதற்கானது அல்ல. இன்னும் சொல்ல போனால் கதையின் நோக்கம் கதையை சொல்வதல்ல. கதையின் நோக்கம் நம்மை ஒரு கதையை உருவாக்கக்கூடிய காட்சி புலனுக்குள்
கதையை உருவாக்கக்கூடிய ஒரு காட்சி புலன் சார்ந்த இன்பத்துக்குள் நம்மை ஆழ்த்துவது கதையின் நோக்கம் அல்ல. அதே போல அந்த உணர்வுகளின் ஒரு ஒரு பிரவாகம் இருக்கிறது அல்லவா, நம்ம அது கதையை படித்து வந்து ரொம்ப அளவில் நம்ம ஃபீல் பண்றோம் இல்லையா, அதுவும் கதை அல்ல. இது ரெண்டுமே கதைக்கு புறவயமாக இருக்கக்கூடிய சங்கதிகள் தான். ஒரு தியேட்டர்ல நீங்க போயிட்டு ஒரு காட்சியை பார்த்து உணர்ச்சி வசப்படுறீங்க, அதோட நீங்க ஒன்றி போய் ஃபீல் பண்றீங்க இல்லையா, இது முதல் நிலை மட்டும்தான். இது வறுமை உங்களுடைய உணர்ச்சியையும் உங்களுடைய உங்களுடைய ஈகோ வந்து அந்த அந்த கதையோட ஒரு பகுதியாக நீங்க கருதக்கூடிய விஷயத்துடைய பகுதியாக தான் அது இருக்கு. அது ரொம்ப ஆரம்ப நிலை தான். ஒரு நல்ல வாசகன் அந்த கதையை தாண்டி அந்த கதைக்குள்ள என்ன செயல்படுகிறது என்பதை பற்றி யோசிப்பான். அதைத்தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கணும். ஸோ அதாவது இதை மௌனி பத்தின பொதுவான விமர்சனங்கள் எல்லாம் நான் வந்து இப்போதைக்கு இது ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். அடுத்து வந்து இந்த கதைக்குள்ள நம்ம போகலாம். அழியா சுடருடைய துவக்கம் இப்படி இருக்கிறது. வழக்கமாக காலையில் அவனை பார்க்க போவது போல நான் அன்று செல்லவில்லை. உதயத்திலிருந்தே உக்கிரமாக வெயிலடித்தது. தெளிவுற விளங்காத ஒரு வகை அலுப்பு மேலிட்டதனால் நான் வீட்டை விட்டே கிளம்பவில்லை. மாலையில் சென்று அவனை பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணி மிக உஷ்ணமான அன்று பகலை என் வீட்டிலேயே கழித்தேன். நேற்றைய முன்தினம் இது நடந்தது. இப்படியே போயிட்டு இருக்கு. அதாவது வந்து கதையில ஒரு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் அவரை பார்க்கணும், என் ஃப்ரெண்டை பார்க்கணும்னு நினைச்சேன். அந்த என் ஃப்ரெண்டை வந்து என்னால் பார்க்க முடியல. ஏன்னா அதுக்கான காரணங்கள் எல்லாம் அவர் சொல்றாரு. இந்த முதல் பத்தியில எனக்கு ரொம்ப முக்கியமா நாம நினைக்கிறது என்னன்னா, அவர் வந்து காலையிலேருந்தே ரொம்ப வெயில் அடிச்சுது அப்படிங்கிறார். இது ஏன் அந்த கதைக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு யோசிச்சு பாருங்க. இந்த கதையில ஒவ்வொரு விஷயமே ஒரு குறியீடாக இருக்கிறது. இந்த அழியா சுடர் கதையிலே என்ன இருக்கு பாருங்க, அழியாத சுடர். சுடர்னா என்ன? வெளிச்சம். சரியா? இப்ப வெளிச்சத்திற்கு என்ன குறியீட்டு பொருள் இருக்கிறது பொதுவாக? அது அறிவை குறிக்கிறது, அது ஒரு புரிதலை குறிக்கிறது, அது புரட்சியை குறிக்கிறது, அது மாற்றத்தை குறிக்கிறது. ஒளி என்பது, ஒளிக்கு இன்னொரு தத்துவார்த்தமான பொருள் இருக்குது. அது ரொம்ப முக்கியமானது இந்த கதையை பொறுத்தவரையில். ஒளி என்பது இருளிலிருந்து நாம் வெளிச்சத்துக்கு வருவது, மாயையிலிருந்து அறிவு போதாமையிலிருந்து ஒரு அறிவு பெற்ற நிலைக்கு வருவது, ஒரு விழிப்புணர்வு நிலைக்கு வருவது அப்படிங்கிற பொருள் இதற்கு இருக்கு. இது கவனிக்க வேண்டிய விஷயம். நம்முடைய தத்துவத்தில், குறிப்பாக இந்திய தத்துவத்தில், பௌத்தமும் சரி வைதிக மதங்களும் சரி தொடர்ச்சியாக பேசக்கூடிய விஷயம் என்பது நம்முடைய அகம் தவறான எண்ணங்களால், தவறான உணர்வுகளால் சூழப்பட்டிருக்கும் போது நாம் அவற்றை மிக அதிகமாக அவற்றினால் உணர்வு வயப்பட்டு மிக அதிகமாக அவற்றை குறித்து சிந்திப்பதனால் நாம் ஒரு விதமான பிரமைக்குள் இருக்கிறோம், ஒரு விதமான மாயைக்குள் சிக்கொண்டு இருக்கிறோம் என்கிற ஒரு அர்த்தம் இருக்கிறது இருளுக்கு. ஆகையால் தான் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வருவது என்பது எப்பவுமே ரொம்ப முக்கியமாக, அது நம்முடைய அகம் தெளியும் போது நாம் ஒரு வெளிச்சத்துக்குள் வருகிறோம் என்கிற ஒரு பொருள் வந்தது. இது இந்திய தத்துவத்தில் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இந்த கதைக்குள்ள பாருங்க, துவக்கத்துல இந்த சுடர் அப்படிங்கிற சொல்வார். சுடர் என்பது என்ன? அதனாலதான் நம்முடைய கோயில்களில், இந்து கோயில்களில் வெளிச்சத்தை காட்டுவதற்காக சுடரை ஏற்றுகிறார்கள். இது வந்து பௌத்தத்திலிருந்து வந்த விஷயம்தான். அப்போ வந்து ஒரு சுடரை ஏற்றும் போது சுடர் இருளை அகற்றி அங்கு வெளிச்சத்தை, நமக்கான ஒரு நம்மை குறித்த ஒரு புரிதலை அது கொடுக்கும் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். இது நேரடியான ஒரு நேரடியான ஒரு பிசிக்கலான அர்த்தம் அதுக்கு இருக்கு இல்லையா. நீங்க ஒரு இடத்துல வெளிச்சத்தை கொண்டு வரும்போது என்ன நடக்குது, அங்க இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு புலப்பட ஆரம்பிக்குது. ஆகையால் அது இருளை அங்கு நீக்கும் போது அங்கு ஏற்கனவே என்ன இருக்கிறதோ அது தெரிய வருகிறது. ஆகையால் ஒன்று எப்படி இருக்கிறதோ அப்படியாக அங்கு இருப்பதற்கு வெளிச்சம் உதவுகிறது அப்படிங்கிற பொருள். அப்போ நம்முடைய மனதுக்குள், நம்முடைய பிரஜைக்குள், நம்முடைய இருத்தலுக்குள் எத்தனையோ விஷயங்கள் உண்மையில் அவை எப்படி இருக்கின்றன என்பதை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு இல்லாமல் போகிறது. ஏனென்றால் நம்முடைய மனம் எப்போதுமே பல்வேறு தேவையில்லாத குழப்பங்களால் சூழப்பட்டிருக்கிறது. அது எல்லாத்தையும் தெளிவுபடுத்திட்டு என்னதான் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து நமக்கு வெளிச்சம் தேவைப்படுது. ஒரு பொருள் இது வருது இல்லையா. ஆகையால் அவர் ஆரம்பத்தில் வந்து அந்த தலைப்பை அப்படி வைக்கிறாரு. அதுக்கு முதல் பத்தியிலே வந்து அவர் நான் பார்க்க போறதுக்காக நினைச்சேன், ஆனா வந்து அன்னைக்கு வந்து ரொம்ப உக்கிரமா வெயில் அடிச்சுது அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன இதனுடைய பொருள் என்ன? நான் வெளிச்சத்துக்கு ஒரு பொருள் சொன்னேன், இதுக்கு அப்ப என்ன இந்த மாதிரியான பொருள் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மௌனி வந்து இந்த பிரக்ஞை அப்படிங்கிற விஷயம் தொடர்ச்சியாக ஒரு செல்ஃப் கான்சியஸ்னஸோட இருக்கிறத வந்து அதிகப்படியான வெளிச்சம் அப்படின்னு சொல்றேன். எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு மெட்டஃபர் இது. நான் என்னுடைய ஒரு வெளிச்சம் அப்படிங்கிற ஒரு கதையை எழுதியிருக்கேன். அதுல ஒரு பிச் கியூரேட்டர் இருப்பாரு. அவருக்கு வந்து அதிகப்படியான வெளிச்சம் அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். அவரால் தூங்க முடியாது. அந்த 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 வெளிச்சத்துல தப்பிக்கிறதுக்கான வேலையை பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ அது வெளிச்சம் அப்படிங்கிறது வந்து ஒரு விதத்துல வந்து நீங்க கிரிக்கெட்ல அந்த ஆடுதளத்தை அமைப்பதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நல்ல வெயிலும் வெளிச்சம் இருந்தால் நல்ல ஒரு பிச்சை நீங்க கிரியேட் பண்ண முடியும். ஆனா
ஒரு விதத்தில் அதனுடைய ஒரு நெகட்டிவான எஃபெக்ட் என்ன, நீங்க ரொம்ப செல்ஃப் அவேரா இருக்கீங்க, எப்பவுமே ரொம்ப அதிகமா உங்களை பத்தி நீங்க யோசிக்கிறீங்க, உங்களுக்கு நடக்கக்கூடிய பல்வேறு மாற்றங்களை நீங்கள் கவனிக்கக்கூடியவராக இருக்கும்போது அது உங்களை கடுமையான அழுத்தத்திற்கு தள்ளுகிறது. அதுதான் அந்த கேரக்டருக்கு நடக்குது. அதனாலதான் அவன் சொல்றான், நீ ரொம்ப வெயில் அடிச்சதுனால அன்னைக்கு போல அப்படிங்கிறான். என் ஃப்ரெண்டை பார்க்க நினைச்சா நான் பார்க்க முடியாம போயிடுச்சு. உதயத்திலிருந்தே உக்கிரமாக வெயில் அடித்தது. தெளிவுற விளங்காத ஒரு வகை அலுப்பு மேலிட்டதனால் நான் வீட்டை விட்டு கிளம்பவில்லை. செல்ஃப் அவேர்னஸ், சுய பிரஜை காரணமாக ஏற்பட்ட மிகுதியான அலுப்பு காரணமாக நான் வெளியே செல்லவில்லை. ஸோ வெளியே போவது என்பது இந்த கதையில வந்து முக்கியமான மீனிங் என்ன, உள்ள இருந்து வெளியே போறது அப்படிங்கிற மீனிங் அதுக்குள்ளே இருக்கு. ஒருவர் ஒரு இடத்துல இருக்காரு, அந்த இடத்துல இருந்து அவர் இன்னொரு ஸ்பேஸுக்கு போறார், இன்னொரு புது அனுபவத்தை தேடி போகிறார், ஒரு புது தரிசனத்தை தேடி போகிறார். அவருடைய சுயம், அவருடைய தன்னிலை என்பது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வது, அந்த மீனிங்ல தான் இங்க இருக்கு. ஸோ ஃப்ரெண்டை பார்க்க போறது, ஃப்ரெண்டை பத்தி பேசுறது, ஃப்ரெண்டு வந்து அந்த லவரை பார்க்க போறது, கோயிலுக்குள்ள போறது, பிரகாரத்துக்குள்ள போறது, இது எல்லாத்துக்கும் வந்து குறியீட்டு மீனிங் தான் இருக்கு. இது நேரடியான பொருள் கிடையாது. அதனால இது ஒரு காதல் கதை அல்ல அப்படின்னு நான் பல சமயங்கள்ல நினைப்பேன். ஸோ அந்த பொருளை நீங்க இதை படிக்க வேண்டியிருக்கு. நான் மாலையில் சென்று அவனை பார்த்து கொள்ளலாம் என்று முடிவெடுக்கிறேன். அந்த உஷ்ணமான அந்த பாகலை என் வீட்டிலேயே கழித்தேன். நேற்று முன்தினம் இது நடந்தது. ஸோ அவருடைய நினைவுல வந்து பின்னுக்கு போறாரு. மாலை 4:30 மணி சுமாருக்கு நான் அவன் வீட்டை அடைந்தேன். அவனின் பாலிய சிநேகிதன். நான் சென்றபோது தன் வீட்டின் முன்னரையில் அவன் வழக்கம் போல ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தான். திறந்த ஜன்னலுக்கு எதிரே உட்கார்ந்திருந்த அவன் ஏதோ ஆழ்ந்த யோசனையில் இருப்பதாக எண்ணி திடீரென்று உட்புக சிறிது தயங்கி ரேடியில் நின்றேன். என் பக்கம் பாராமலே என்னை அவன் உள்ளே அழைத்தது திடுக்கிடத்தான் செய்தது. அவனுடைய அப்போதைய தோற்றமும் கொஞ்சம் ஆச்சரியமளிப்பதாக இருந்தது. உள்ளே ஒரே நாற்காலியும் அதன் பக்கத்தில் அதனருகில் ஒரு மேஜையும் இருந்தன மற்றும் எதிரில் வீதி பக்கம் பார்த்த ஜன்னல் திறந்திருந்தது. ஸோ தொடர்ச்சியா இந்த செகண்ட் பேசேஜ் பாருங்க. இதுல வந்து அவர் தொடர்ச்சியா என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுல என்ன மாதிரியான உருவகங்களை கொண்டு வராரு நீங்க கவனிச்சிங்கன்னா ரெண்டு விஷயம் பண்றாரு. ஒன்று, அவர் வீட்டுக்கு இவர் போறாரு. இவருடைய முந்தின தினம் அவருடைய வீட்டுக்கு போகும்போது அங்க அவருடைய ஃப்ரெண்டு எங்க உட்கார்ந்து ஒரு நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார். திறந்த ஜன்னலுக்கு எதிரே உட்கார்ந்திருந்த அவன் ஏதோ ஆழ்ந்த யோசனையில் இருப்பதாக எண்ணி திடீரென உட்புக சிறிது தயங்கி ரேடியில் நின்றேன். ஸோ அந்த பக்கமே நிற்கிறாரு, உள்ள போக மாட்டேங்கிறாரு. ஏன்னா ஃப்ரெண்டு எதையும் யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ ஃப்ரெண்டு யோசிச்சுட்டு இருக்கிறது கூட பிரச்சனை கிடையாது. இங்கே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு உருவமும் உள்ள வருது. என்னவென்றால் ஜன்னல். ஸோ ஜன்னல் இருக்கு, ஜன்னல் வழியா வெளி உலகம் அவருக்கு தெரியுது. ஸோ அங்கே 3 ஸ்பேஸ் இருக்கு. ஒன்று, அவர் வந்து கொஞ்சம் வெளியே நிற்கிறாரு, இவர் தன்னுடைய அறைக்குள் இருக்கிறார், அறைக்குள் இருந்து வெளியே பார்த்து கொண்டு இருக்கிறார். ஸோ இப்படி நீங்க அதை பார்க்கணும். ஒருத்தர் உள்ள பார்க்குறாரு, இவர் வெளியே பார்க்குறாரு. ஓகேவா? இதை எது வந்து இந்த ஒரு என்ன சொல்றது, இந்த ஒரு பிளாக்கிங்னு சொல்லுவாங்கல்ல விஷுவல் லாங்குவேஜ்ல, ஒரு இடத்துல இங்கே அவங்கள பிளேஸ் பண்ணிருக்காங்களே, இந்த பிளேஸ்மெண்ட் வந்து எதை காட்டுது அப்படின்னா, 2 பேரும் ஒருத்தரை பார்த்துக்க முடியாத மாதிரியான ஒரு மனநிலைக்குள்ளடி இருக்காங்க அப்படிங்கிறது ஒண்ணு காட்டுது. 2வது, அந்த வீடு, அந்த அறை, இதெல்லாமே அவர் தன்னுடைய தன்னிலையை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு தோற்றம், மனத்தோற்றம், மகத்தோற்றம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, தன்னுடைய சிந்தனைக்குள் அவர் ஒன்றை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற பொருள் வந்து வருது. ஜன்னல் வழியாக அவர் வெளியே பார்க்கிறார். ஸோ ஜன்னல் ஒரு விஷயத்தை குறியீடா இருக்கு. வெளியே அவர் பார்க்கக்கூடிய அந்த காட்சி என்பதும் ஏதோ ஒரு விஷயத்தை குறிப்பிடுது. அவருடைய அகத்திலிருந்து அவர் ஒன்றை வெளியே பார்க்கிறார் அப்படிங்கிற பொருள் இருக்கு. ஸோ இந்த பார்ப்பது என்பதற்கே ஒரு பியூட்டிஃபுல்லான மீனிங் வந்து இந்த கதைக்குள்ளாடி அவர் கிரியேட் பண்றாரு. ஸோ 2 பேரும் வந்து அங்க உட்கார வைக்கிறாரு. ஒரு ஆள் வெளியேந்து பார்த்துட்டு இருக்காரு, ஒருத்தர் உள்ள இருக்காரு, ஃப்ரெண்டு. இந்த ஃப்ரெண்டு வந்து ஒரு விஷயத்தை வெளியே இருந்து பார்க்கும்போது இந்த ஃப்ரெண்டு எதை பத்தி யோசிக்கிறாரு, தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி ஃப்ரெண்டு யோசிச்சுட்டு இருக்காரு. தன்னோட வாழ்க்கையில் நடந்த ஏதோ விஷயத்தை பத்தி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. வெளியே பார்க்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறாரு. ஸோ நீங்க இங்க உட்கார்ந்துக்கிட்டு ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கும் போது அந்த இடத்துல வந்து உங்களுடைய தன்னிலை 2ஆக பிரிகிறது. உங்களுடைய தன்னிலை 2ஆக பிரிகிறது. ஒன்று, நீங்கள் வெளியே பார்க்கக்கூடிய அந்த விஷயம் உங்களுடைய கற்பனையில் ஏதோ ஒன்றாக உருமாறுகிறது. அதை பார்க்கக்கூடியவராக ஒருவர் இருக்கிறார், தான் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்கிற பிரஜையுடன் ஒருவர் இருக்கிறார் அந்த ரூம்குள்ளாடி. வெளியே இருந்து ஒருத்தர் பார்க்கிறார் இல்லையா, அவர் வந்து இவரை பார்ப்பது என்பது கிட்டத்தட்ட ஒரு மனுஷன் தான் ஒரு விஷயத்த பார்த்துக்கிட்டே இருக்கும். வெளியிலேருந்து ஒரு வெளியில கூட ஒன்று பார்த்துட்டு இருக்கோம், வேறு விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கோம், இன்னொரு விஷயத்தோட நான் வந்து என்னுடைய இருத்தலை இன்னொன்றோடு நான் பிணைத்து கொண்டிருக்கிறேன் என்கிற ஒரு எண்ணம், அந்த ஒரு அந்த ஒரு எண்ணம் இருக்கிறது அல்லவா, அந்த எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடியவராக அதை ஒரு விதத்தில் வந்து பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவராக இன்னொரு கேரக்டர் அங்கே வராங்க. ஸோ 2 கேரக்டர்ஸ், ஒருத்தர் அவருடைய ஃப்ரெண்ட், இவங்க 2 பேருமே ஒரு விதத்தில் வந்து ஒரே ஆள் தான்.
இங்க இது அழகா அவர் செட் பண்றாரு ஃபர்ஸ்டே. அப்போ வந்து நீங்க இந்த கதைக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த நபர் தன்னோட நண்பருக்கு நடந்ததாக சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள், பல்வேறு விஷயங்கள் வந்து கதைக்குள்ளாடி நமக்கு ஒரு வாசிக்கிட்டே போகும்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வருது. நிஜமாவே இவருடைய நண்பருக்கு நடந்த விஷயமா, இல்லாவிட்டால் அவருக்கு நடந்த விஷயமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். ஸோ இந்த கதையோட பியூட்டியே வந்து இந்த ஸ்பிளிட் இமேஜ் தான். ஒருவருக்கு தன்னை குறித்து ஒரு எண்ணம் இருக்கிறது, அந்த தன்னை குறித்த ஒரு சுய பிரஜையும் அவருக்கு இருக்கிறது. இரண்டுமே வந்து அவரை இரண்டு கூறுகளாக பிரிக்கின்றன. அதை ரெப்ரசென்ட் பண்றதுக்கான கேரக்டர்ஸ் கதைக்குள்ள வராங்க. ஸோ இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவர் அதை செட் பண்றாரு. அதுக்காக தான் வந்து இந்த மாதிரியான ஒரு பிளாக்கிங் வந்து அவர் பண்றாரு இந்த கதைக்குள்ளாடி. அதுக்கப்புறம் அவர் கவனிக்கிறார். கவனிச்சுட்டு என் பக்கம் பாராமலே என்னை அவன் உள்ளே அடைத்து திருக்கிட தான் செய்த, நீ உள்ளவா அப்படின்னு கூப்பிடுறாரு. அவனுடைய அப்போதைய தோற்றமும் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியம் அளிக்கக்கூடியதாக இருந்தது. உள்ளே ஒரே நாற்காலியும் அதன் அருகில் ஒரு மேஜையும் இருந்தன. மற்றும் எதிரில் வீதி பக்கம் பார்த்த ஜன்னல் திறந்திருந்தது. ஏற்கனவே சொன்னதுதான். காப்பி சாப்பிட்டாகிவிட்டதா என்று கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்தான். இப்படியே வந்து அவர் பேசிட்டே இருக்காரு. சொல்றாரு, நான் வந்து காலையில இருந்து உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு டிஸ்கிரிப்ஷன் வருது. என் நண்பன் சிரிப்பதை மறந்து விட்டான் என்பதும் எனக்கு தெரிந்து சமீப காலத்தில் சிரித்தது கிடையாது என்பதும் உண்மைதான். அப்போது அவன் சிரித்ததும் உணர்ச்சி இழந்த நகைப்பின் ஒலியாகத்தான் கேட்டது அப்படின்னு என்னோட நண்பன் எப்படி இருந்தான் அந்த நேரத்தில் அப்படிங்கிறத பத்தின ஒரு டிஸ்கிரிப்ஷன் வருது. அப்புறம் நண்பர் அவரை கூப்பிட்டு நீங்க பக்கத்துல வந்து உட்காரு அப்படின்னு சொல்றாரு. நான் உட்கார்ந்து அந்த இடத்துல இருந்து அதோ அங்க என்ன தெரிகிறது பார் என்றான். அவன் என்ன பார்த்துட்டு இருந்தாங்கிறது இவர் சொல்றாரு. ஸோ இந்த பகுதி வந்து நீங்க ஒரு விதமான ஒரு செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன், ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், ஒரு சுய சிந்தனை, சுய பிரதிபலிப்பு அப்படின்னு அதை வச்சுக்கலாம். இலை உதிர்ந்து நின்ற ஒரு பெரிய மரமும் பட்ட மரம் போன்ற தோற்றத்தை அளித்துக் கொண்டு எனக்கு எதிரே இருந்தது. வேறு ஒன்றும் திடீரென என் பார்வையில் படவில்லை. தனிப்பட்டு தலைவிரி கோலத்தில் நின்று மௌனமாய் புலம்புவது போன்று அம்மரம் எனக்கு தோன்றியது. ஆகாயத்தில் பறந்து திடீரென அம்மரக்கிளைகளில் உட்காரும் பட்சிகள் உயிர் நீத்தனவையே போல கிளைகளில் சமைந்து ஒன்றாகும். அவற்றின் கூவல்கள் மரண ஒலியாக விட்டு விட்டு கேட்டுக்கொண்டிருந்தது. சிறிது சென்று ஒன்றிரண்டாக புத்துயிர் பெற்று கிளைகளை விட்டு ரிவ்வென பறந்து சென்றன. அதிக நேரம் அம்மரத்தின் தோற்றத்தை பற்றி நான் யோசித்துக் கொண்டிருக்கவில்லை. காலையிலிருந்து உக்கிரமான வெயிலில் பாதி மூடிய கண்களுடன் வெற்று வெளி பார்வையுடன் கண்ட தோற்றங்கள் என் நண்பனுக்கு எவ்வகை மனக்கிளர்ச்சிகளுக்கு காரணமாயிற்றோ என்பதை என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஓகேவா? ஸோ இவர் வந்து இது இப்படிப்பட்டது, இது இப்படி நினைத்தேன், இப்படி தோன்றியது இப்படிங்கிறதெல்லாம் ஏன் அவர் இந்த பாணியில் எழுதுறாரு, இன்னொருத்தரை பத்தி பேசுறாரு, தன்னோட ஃப்ரெண்டை பத்தி பேசுறாரு. அந்த ஃப்ரெண்ட் என்ன ஃபீல் பண்றாரு, என்ன உணர்கிறார் அப்படிங்கிறத பத்தி இவர் ஒரு விதத்துல கணிக்கிறார், ஊகிக்கிறார். அதனாலதான் வந்து பெரும்பாலான விஷயங்களை அப்படி சொல்றாரு. சொல்லும்போது முக்கியமா அவர் சொல்றதுனால இவர் ஃப்ரெண்டு என்ன பாக்குறாருங்கிறது இவர் ஃப்ரெண்டு காமிக்கும் போது அந்த இடத்துல இவர் அதை பார்க்கும்போது அந்த ஒரு இடத்துல ஒரு பெரிய மரம் நிற்குது. அந்த மரத்தின் மீது பறவைகள் அமர்ந்து கிட்டத்தட்ட இறந்து போனவையை போல அவை அப்படியே சமைந்து போயிருக்கக்கூடிய இந்த பறவைகள் சட்டென்று உயிர் பெற்று ஒரு மரண ஒலியாக ஒன்று விட்டு கேட்டுக்கொண்டிருந்தது. அவற்றின் கூவல்கள் சிறிது நேரம் சென்று அவை ஒன்றிரண்டாக புத்துயிர் பெற்று அந்த கிளைகளிலிருந்து பறந்து, இதை நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய காட்சி. மரங்களில் அடர்ந்திருக்கக்கூடிய இந்த பறவைகள் திடீரென்று உயிர் பெற்று எங்கேயோ பறந்து போகுது இல்லையா? இது ஒரு இமேஜ், ரொம்ப பியூட்டிஃபுல்லான இமேஜ் இந்த கதைக்குள்ளாடி வருது. இந்த இமேஜ் எதை சொல்லுது அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கு. இந்த இமேஜ் வந்து இயல்பிலேயே நமக்கு இந்த கதையை ஆரம்பத்திலிருந்து படிக்கும்போது நம்ம ஒரு விஷயத்துக்கு கவனிக்கிறோம். இந்த கதை எதை பற்றின கதை? அகத்தை குறித்த கதை. ஒரு அகத்துக்குள் சிந்தனைகள் எப்படி உட்கார்கின்றன அப்படிங்கிறத பத்தின ஒரு பியூட்டிஃபுல்லான இமேஜ். இதை இப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். என்னுடைய மனதுக்குள் இப்போது நான் என்ன பார்க்கிறேன் அப்படின்னு நீங்களே வந்து உங்ககிட்ட கேட்டுக்கீங்க. நீங்க உங்க மனசுக்குள்ள என்ன பாக்குறீங்கன்னா நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. சும்மா கண்ண மூடி உங்க மனசுல என்ன ஓடுது அப்படின்னு நீங்க ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. உங்க கண்ண மூடி உங்க மனசுக்குள்ள நீங்க பார்க்கும்போது ஒரு பறவை உங்களுடைய மனதுக்குள் தோன்றுகிறது. என்ன கலர் பறவை? எப்படி இருக்குது? கருப்பு கலரா இருக்குது. கருப்பு கலர்ல ஒரு பறவை இருக்குமா? கருப்புங்கிற நிறம் உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகப்படுது அப்படின்னு நீங்க ஃபாலோ பண்ணி போறீங்க. அந்த கருப்பு பறவை என்பதிலிருந்து கருப்பு பறவை என்பதுக்கு வந்து கருப்பு பறவையிலிருந்து நம்ம கருப்பு நிறம் பல்வேறு விஷயங்கள் நமக்கு குறிப்புணர்த்துகிறது அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து மனசு வந்து அது ஒரு 1/4 வினாடிக்குள்ள எங்கெல்லாமோ போயிட்டு வந்தோம். அப்புறம் நீங்க திரும்ப அந்த பறவைக்கு வரீங்க. பறவை என்ன பண்ணுதுன்னு பாக்குறீங்க. பறவை எங்க உட்கார்ந்து இருக்குதுன்னு பாக்குறீங்க. உட்கார்ந்துக்கூடிய விஷயம், அந்த இடம் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுது. இன்னொரு விஷயத்துக்குள்ள போறீங்க. திரும்பவும் பறவைக்கு வரீங்க.
ஸோ நம்முடைய மனம் எப்போதுமே ஓடிப்படுத்தி விளையாடிக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய கவனம் என்பது ஒரு இடத்துல எப்போதுமே இருப்பதில்லை. கவனத்தை குவிப்பதற்கு பல்வேறு உத்திகளும் விஷயங்களும் இருக்கின்றன. நான் அதை பத்தி பேசலாம். நம்மை நாமே கவனித்துக் கொண்டிருக்கும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய கவனம் என்பது ஒரு இடத்துல இருப்பதல்ல, நம்முடைய மனதுக்குள் தோன்றக்கூடிய விஷயங்களும் ஒரு நிலையாக இருப்பவை எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ இதை குறிப்புணர்த்துவதற்காக தான் அவர் இப்படிப்பட்ட ஒரு இமேஜ் உள்ள வைக்கிறார். அடுத்தது என்ன என்று அவன் கேட்டது என்னை தூக்கி வாரி போடும்படியாக இருந்தது. அதுவும் அந்த மரம் தான். என்ன மரமா என்று சொல்லிக்கொண்டே உட்கார்ந்திருந்தபடி சிறிது குனிந்து அதை பார்த்து விட்டு, அதுதான் ஆகாயத்தில் இல்லாத பொருளை கண்மூடி கைவிதித்து தேடி துளாவுவதை பார்த்தாயா? ஆடி அசைந்து நிற்கிறது அது. ஆட்டம் ஓய்ந்து நிற்கவில்லை. மெல்லென காற்று மேற்கிலிருந்து அடிக்கும். காதல் முகந்த மேகங்கள் கனத்து மிதந்து அதன் மீது தங்கும். தாங்காது தளர்ந்து ஆடும். விரிக்கப்பட்ட சாமரம் போன்று ஆகாய வீதியை மேகங்களிலிருந்து சுத்தப்படுத்துவதா அது? அல்லது துளிர்க்க அது மழை துளிகளுக்கு ஏங்கியா நிற்கிறது? எதற்காக? அப்படின்னு அந்த அந்த இமேஜ் அவர் அப்படியே இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்றாரு. அந்த இடத்த நீங்க கவனிக்கணும். எதுக்கு தேவையில்லாம இதை பேச, கதைக்குள்ள ஏன் வரல அப்படின்னு போகாம இப்படி யோசிக்காம இதனுடைய பொருள் என்ன? இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த கதைக்குள்ளாடி வரக்கூடிய இந்த ஒரு இமேஜை அவர் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்றாரு இல்லையா? இந்த இமேஜுங்கிறது எதை பத்தி? அவருடைய அகத்தை குறித்த ஒரு 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 இமேஜ் அப்படி ஒரு படிமம்னு நான் சொன்னேன் இல்லையா? இந்த படிமம் இதுக்கு அடுத்தபடியாக என்ன இதை அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது என்ன சொல்றாருன்னா, அது ஆகாயத்தில் தன்னுடைய கைகளை நீட்டி துழாவுவது போல் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு, மெல்லன காற்று மேற்கிலிருந்து அடிக்கும் காதல் முகந்த மேகங்கள், ரொம்ப முக்கியமாக வருது. காதல் முகந்த மேகங்கள் கனத்து மிதந்து அதன் மீது தங்கும் அப்படிங்கிறார். இந்த மேகங்கள் தான் அப்படியே இது மேல தங்குற மாதிரி இருக்கு அப்படிங்கிறார். இது ஆகாயத்தை தொடர மாதிரி இருக்கு அப்படிங்கிறார். இதை எதை காட்டுகிறது? திரும்பவும் இந்த இந்த இமேஜ் இந்த படிமத்தை நாம் இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தும் போது அடுத்து என்ன பொருள் இதற்கு வருகிறது அப்படிங்கிற கொஸ்டின் வருது. முதல்ல இந்த மேகங்கள் என்பவை நம்முடைய அகத்துக்குள் சேரக்கூடிய நினைவுகளாக இருக்கலாம், சிந்தனைகளாக இருக்கலாம். சரியா? அடுத்தது இவை எங்கிருந்தோ பறந்து நம்முடைய மனதுக்குள் வந்தாலும் அவை நம்முடைய மனதின் பரப்பை சேர்ந்தவை அல்ல. அதனாலதான் மேகங்கள் அப்படின்னு சொல்றாரு. இது ஏற்கனவே இந்த மரம் என்கிற இந்த மரம் எதையோ ஒன்று தொழாவிட்டு இருக்கு. இது தான் அல்லாத தன்னிலிருந்து வெகுவாக தள்ளிருக்கக்கூடிய ஒன்றிலிருந்து ஒன்றை துழாவி கொண்டே இருக்கிறது, கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு. அது என்னையோ தேடுது. அது எதை தேடுது? ஸோ அது நம்ம இன்னும் கொஞ்சம் விளக்கி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் புரியுது. என்னுடைய அகம் என்பது நானும் என்னுடைய நபர்களும், என்னுடைய நண்பர்களும், என்னுடைய கூட்டமும், என்னுடைய குடும்பமும், என்னுடைய சமூகமும் அல்லாமல் மற்றுமையாக நம்முடைய உலகில் அதர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நோக்கி நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அது என்னவா இருக்கும்? நான் என்னுடைய அறிவையும் நினைவையும் கொண்டு புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்னுடைய உலகில் இருக்கிறதா அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கு. அந்த விஷயம் என்னவா இருக்க முடியும்? ஸோ நான் எதுவெல்லாமாக இருக்கிறேனோ அதற்கு முற்றிலும் மாறாக இருக்கக்கூடிய ஒன்றை நான் தேடுகிறேன் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். நான் எப்போதுமே இப்படி வச்சுக்கலாம். நீங்க இப்படி வச்சுக்கோங்க. நீங்க ஒரு ஒரு பாக்ஸிங்ல நீங்க ஒரு பஞ்ச் பண்றீங்க. பாக்ஸிங் எக்ஸாம்பிள் கொண்டு வரேன். பாக்ஸிங்ல நீங்க பஞ்ச் பண்றீங்க. நீங்க எங்க பஞ்ச் பண்ணீங்க? காத்துல பஞ்ச் பண்ணீங்க. கரெக்டா? அங்க ஏதோ ஒன்று இருக்கிறதுன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க பஞ்ச் பண்ணீங்க. இங்க ஒரு ஒரு இலக்கு இருக்கிறதுன்னு நீங்க அதுக்கு இப்படி பஞ்ச் பண்ணிட்டு வரீங்க. கரெக்டா? ஸோ எங்கே ஒரு இந்த முஷ்டி ஏதோ ஒன்று தன்னை தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறது. அதில் போய் மோத வேண்டும் என்று நினைக்கிறது. நம்முடைய அகம் என்ன செய்யுதுன்னா, எது ஒன்று தான் அல்லாமல் இருக்கிறதோ அதை நோக்கி செல்ல வேண்டும் என்று நினைக்கிறது. அதில் போய் மோத வேண்டும் என்று நினைக்கிறது. இதுதான் இந்த பைனரி. ஸோ என்னோட மனம் முழுக்க பல்வேறு விஷயங்களாக நிறைந்திருக்கிறது என்றால் அது எது ஒன்று எதனாலும் நிரப்பப்படாமல் இருக்கிறதோ அதை நோக்கி போகணும்னு அது நிற்குது. அங்கதான் அதுக்கு ஒரு பிளஷர் கிடைக்கும். ஸோ என்னோட அகம் ஒன்றாக இருக்கிறது என்றால் அது பூஜ்ஜியத்தை நோக்கி போகணும்னு நினைக்கிறேன். என்னுடைய அகம் ஒரு நிறைந்த வாளியாக இருக்கிறது என்றால் அது ஒரு காலியான இடத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்று நினைக்கிறது. அது முழுக்க கொட்டி தன்னை காலி பண்ணி நினைக்கிறது. அதுக்கு அது இன்னொரு ஸ்பேஸ்ல இருந்து தன்னுடைய விஷயங்களை கடத்தணும். ஸோ இதுதான் அகத்துடைய ஒரு போக்கு. நம்முடைய அகம் இப்படி இருப்பதனால தான் தொடர்ந்து இன்பத்தை நாடிக்கொண்டே இருக்காது. இன்பத்தை நாடுவது அது ஒரு சூன்யத்தை நோக்கி செல்ல வேண்டும். சூன்யத்தை நோக்கி செல்லும் போதுதான் அது இன்பத்தை அடைய முடியும். உச்சபட்சமான ஒரு இன்பத்தை அடைய முடியும். அந்த சூன்யம் தான் ஒரு மற்றமையாக இருக்கிறது. அப்ப இந்த சூன்யத்தை இங்க என்ன குறிக்குது அப்படின்னா இந்த வானம் குறிக்கிறது. இந்த சூன்யத்தை வைதிகத்தில் பிரம்மம் என்று சொன்னார்கள். பௌத்தம் ஒரு சூன்யம் என்று சொல்லிச்சு, ஒரு எம்டினஸ்.
இந்த எம்டினஸ் வந்து அவங்க பிரம்மம். நீங்க எப்படி வேணா அதை புரிஞ்சுக்கலாம். இந்த கதையை வந்து நீங்க ரொம்ப ஒரு வைதிக பொருள்ல படிக்கலாம், இந்த மாதிரி நீங்க படிக்கலாம். ஓகேவா? இது வந்து ஒரு மரம் அப்படிங்கிற ஒரு படிமத்தை மௌனி வந்து கொஞ்சம் நீட்டிக்கும் போது உங்களுக்கு அப்படிப்பட்ட பொருள் வருது. அப்போ வந்து அவரு என்ன பண்றாருன்னா இன்னொரு விஷயத்தை பத்தியும் பேசுறாரு. இந்த காதல் முகந்த மேகங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதனுடைய பொருள் என்னன்னா இந்த மேகங்கள் வந்து இந்த நீரை முகந்து வருவதனால தான் அந்த மேகங்கள் ஈரமான அந்த ஒரு மேகங்கள் எப்போது வேண்டுமானாலும் மழை பொழியக்கூடிய மேகங்களாக இருக்கும். இந்த இந்த விஷயமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அப்ப இந்த மேகங்கள் என்பதை ஒரு கற்பனையாகவோ ஒரு நம்முடைய மனதுக்குள் வரக்கூடிய எண்ணங்களாகவோ சித்திரங்களாகவோ இருக்கும் பட்சத்தில் அவை ஏதோ ஒன்றை தாங்கி நம்மிடம் வருகின்றன. ஆனா நம்முடைய மனம் எதை தேடி போகுது? அதையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு சூன்யத்தை தான் நம்முடைய மனம் தேடிக்கொண்டே இருக்கு. அதனாலதான் அந்த கிளைகள் அந்த வானத்தை துழாவுவதாக அவர் சொல்லுகிறார். அப்போ வந்து மேகங்கள் வருது. மேகங்களுக்குன்னு ஒரு பொருள் இருக்கு. அந்த மேகங்கள் வந்து தங்கி போகுது. அப்புறம் அந்த மேகங்கள் மழை பொழிய போகின்றன. இதுதான் இந்த கதைக்குள்ள இருக்கக்கூடிய பெரிய கிரைசிஸ். ஓகேவா? காதல் அப்படிங்கிறது இந்த கதையில இருந்து என்னவா இருக்குது அப்படின்னா, ஒருவர் தன்னுடைய வெளிச்சத்தை தேடி, தனக்கான ஞானத்தை தேடி, தனக்கான மகிழ்ச்சியை, உச்சபட்சமான ஒரு மகிழ்ச்சியை தேடி, ஒரு ரப்சரை தேடி ஒருத்தர் போறார். மனம் உடையுது இல்லையா? அந்த சுயம் உடைந்து ஒரு பெரிய வெற்றிடத்தை நோக்கி போகிறது இல்லை, அதை தேடி ஒருத்தர் போகும்போது அங்கே காதல் என்பது ஒரு அவருடைய மனதுக்குள் ஒரு விதமான தேடலை ஏற்படுத்துகிறது. ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ். எப்படி வந்து மனம் வந்து ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, அப்போ வந்து நினைவுகள் எப்படியெல்லாம் வருகின்றன, இன்பம் எப்படி நாம் தேடி போகிறோம், நமக்கு எப்படியான நம்முடைய நினைவுகளாலும் உணர்வுகளாலும் ஏற்படுத்தப்பட்ட இன்பம் குறித்த ஒரு ஒரு பிம்பம் எப்படி நம்முடைய மனதுக்குள் வருகிறது, எப்படிங்கிற விஷயத்தை நோக்கி நம்முடைய மனம் ஒரு நேரத்தை எப்படி செயல்படுதுங்கிறத பத்தி இந்த கதைக்குள்ளாடி அவ்வளவு டீப்பான விஷயம் இருக்கு. அதை வந்து ஒரே ஒரு பத்தியில வந்து ஒன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த கதை எவ்வளவு டீப்பான ஒரு ஸ்டோரின்னு புரிஞ்சுக்கணும் நீங்க. மனித மரம், மனிதனுடைய இருத்தல் எப்படி இருக்கிறது அதை குறித்து ஒரு விவரணை இந்த கதைக்குள்ள இருக்கு. ஆனா அது ஒரு காதல் கதை மட்டுமே இல்லை. காதல் கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இவ்வளவு விஷயங்கள் அவர் சொல்லிடுறாரு. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருப்பார். அதுக்கப்புறம் மௌனி என்ன நினைக்கிறேன்னா, இந்த இடம் வந்து ரொம்ப டென்ஸா பொய்டிக்கா இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து ரொம்ப பிலாசபிக்கலாவும் இருக்குது அப்படிங்கிற எண்ணம் வந்து மௌனிக்கு இருப்பதனால் மௌனி வந்து அந்த ஒரு பிலாசபிக்கலா அந்த கதை பார்க்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் அடுத்த ஒரு டயலாக்ல சொல்றாரு. அவருடைய நண்பனிடம் இவர் சொல்லுகிறார், என்ன நீ பெரிய கவி ஆயிட்டியா, உனக்கு என்ன இவ்வளவு வேகம் வெறுப்பும் அப்படின்னு அந்த ஒரு கதையை நோக்கி நடத்துவதற்காக அப்படிப்பட்ட ஒரு வசனம் வருது. அந்த அவர் சொல்றாரு, 9 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் வந்து எனக்கு ஞாபகம் வருது, என்னெல்லாமோ என் மனசு வந்து சொல்ல முடியாத அளவுல வந்து அடிச்சுக்குது அப்படின்னு சொல்றாரு. ஆமா, 9 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு கல்லூரி மாணவனாக இருந்தேன். அப்போது எனக்கு வயது 18. அக்கால நிகழ்ச்சி ஒன்று இன்று காலை முதல் பல்லவியாக மனதில் பலவிதமாக தோன்றிக் கொண்டிருக்கிறது. அப்போது நான் பார்ப்பதற்கு எப்படி இருப்பேன் என்பது உனக்கு ஞாபகம் இருக்கும் அல்லவா அப்படி சொல்லிட்டு தன்னை பத்தின டிஸ்கிரிப்ஷன் அதுக்குள்ளே வருது. மூக்கு வந்து நீளமா இருக்கும், முகத்திற்கு வெகு முன்பாக நீண்டு முன் செல்பவர்களை திருப்பி இழுப்பது போல வளைந்து இருக்கும், அதன் கீழே மெல்லிய உதடுகள் அப்படின்னு தன்னை பத்தின ஒரு டிஸ்கிரிப்ஷன் அதுக்குள்ள வருது. அதெல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் அவளும் என்னை பார்த்தது அப்படின்னு இப்போதோ எனின் நான் பார்ப்பது வரட்டு பார்வை என்னுடைய கண்கள். ஸோ அந்த மெயின் கேரக்டர் பத்தின டிஸ்கிரிப்ஷன் வருது. ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் தன்னை பத்தின டிஸ்கிரிப்ஷன் வருதுன்னா, நீங்க உங்களுடைய நினைவுல பின்னாடி போகும்போது நீங்க உங்களை பத்தி ஃபர்ஸ்ட் யோசிப்பீங்க. நான் அப்ப இப்படி இருந்தேன் அப்படி யோசிப்பீங்க. உங்களுக்கு இந்த வயோதிக காலத்தில் நீங்கள் யாராக இருப்பீர்கள் என்பது உங்களுக்கு பிடிக்கவில்லை. ஸோ கடந்த காலத்தில் நீங்க போறீங்க. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனை வந்து யாரு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து அவர்கிட்ட சொல்றாரு. ஸோ நம்ம கிட்டே பேசிக்கிற மாதிரி, அவளும் என்னை பார்த்ததுண்டு. அவள் யார் என்றேன் நான். ஆமாம், அவளும் சொல்லுவதை கேள். நான் கோவிலுக்கு போய் எத்தனை வருஷம் ஆகிறது. தினத்திற்கு பின்பு நேற்று வரையில் நான் கோயிலுக்கு போனதில்லை. அதற்கு முன் அடிக்கடி போய்கொண்டு இருந்தேன். நீயும் என்னோடு வருவதுண்டு. நான் சொல்லும் அன்றிரவிலும் நீ என் பக்கத்தில் இருந்தாய் அப்படின்னு ஒரு அந்த கோயிலுக்கு போற இன்சிடென்ட் சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த பெண்ணை அவர் பார்க்கிறாரு. அந்த பெண்ணை பார்க்கும்போது அந்த பெண் எப்படி இருந்தால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அந்த கதைக்குள்ள வருது. அப்புறம் ரொம்ப ஃபேமஸான ஒரு பத்தி, இந்த கதைக்கான ரொம்ப பிரசித்தமான ஒரு பத்தி இது. ஈஸ்வர சந்நிதியில் நின்று தலை குனிந்து அவள் மௌனமாக தியானத்தில் இருந்தால், அவளுக்கு பின் வெகு சமீபத்தில் நான் நின்று கொண்டிருந்தேன். அவளுடைய கூப்பிய கரங்களின் இடைவழியாக கர்ப்பகிரக சரவிளக்குகள் மங்கி வெகு தூரத்திற்கு அப்பாலே பிரகாசிப்பதாக கண்டேன். அவள் கண்கள் விக்கிரகத்திற்கு பின் சென்று வாழ்க்கையின் ஆரம்ப இறுதி எல்லைகளை தாண்டி இன்பமயத்தை கண்டு கழித்தன போலும். எவ்வளவு நேரமோ தெரியாது. காலம் அவள் உருவில் அந்த சந்நிதியில் சமைந்து நின்று விட்டது.
இது வந்து ஒரு முக்கியமான ஒரு 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 டிஸ்கிரிப்ஷன். ஏன் அப்படின்னா, நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் ஒரு மெயின் கேரக்டர் இருக்காரு, அந்த கேரக்டர் வந்து இன்னொரு கேரக்டர் மீட் பண்றாரு அப்படின்னு. இந்த 2 கேரக்டர்ஸுமே ஒருத்தங்க தான், ஒருத்தங்களுடைய செல்ஃப் ரிஃப்ளெக்சிவிட்டி தான் வந்து 2 பேரை கிரியேட் பண்ணுது அப்படி சொன்னேன். இப்போ வந்து இவர் தன்னுடைய மனதுக்குள் ஒரு பெண்ணை பற்றி பேசுகிறார் இல்லையா? அந்த பெண் தியானத்தில் இருக்கிறாள். கோயில் அந்த கர்ப்பகிரகத்தின் முன்பு அந்த கோயில் சந்நிதியில் அவள் வந்து ஒரு தியானத்துல இருக்கா. அதை சொல்றதுக்காக அந்த சர விளக்குகள் மங்கி வெகு தூரத்திற்கு அப்பால் பிரகாசிப்பதை கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ வெகு தூரத்துக்கு அப்பால் பிரகாசிக்கக்கூடிய அந்த வெளிச்சம் என்பது ஒரு விதத்தில் வந்து அந்த பெண்ணுடைய அகத்தை தூண்டக்கூடிய ஏதோ ஒரு ஒரு சங்கதி, ஒரு 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 குறிப்பான அதை வந்து அது சொல்லுது. ஸோ அந்த அந்த விஷயங்களை பின்தொடர்ந்து அந்த பெண்ணுடைய மனம் செல்கிறது. அப்போ வந்து அவர் சொல்றாரு, ஆரம்ப இறுதியின் எல்லைகளை ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸுடைய பிகினிங் அண்ட் எண்டு ரெண்டையுமே பார்க்கறதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த ஒரு ஒரு விஷயம் எதனால், ஒரு எண்ணம் எதனால் ஏற்பட்டிருக்கிறது என்பது நீங்கள் முழுமையாக உணர்ந்து அதுல ஒரு பெரிய களிப்பு, ஒரு பெரிய ஒரு இன்பம், ஒரு எக்ஸ்டசி, ஒரு பரவசம் உங்களுக்கு வருது. அது அந்த பொண்ணோட மனசுக்குள்ளாலே ஒரு கணம் வந்திருக்கு அப்படின்னு அவர் ஃபீல் பண்றாரு. அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, நான் அது அப்படி ஃபீல் பண்ணேன். காலம் அவள் உருவில் அந்த சன்னதியில் சமைந்து நின்றது. காலம் உறைந்து நிற்பது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்தை ரொம்ப டீப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அங்க டைம் வந்து ஒரு செகண்ட் பாஸ் ஆகும். காலத்துக்குள் ஒரு சின்ன இடைவெளி தோன்றும். நான் நீட்சை பத்தி பேசும்போது இதை பத்தி சொல்லுங்க. இது வந்து டீப்பா ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இது நடக்குது இல்லையா? அதை தான் வந்து அவர் இந்த இடத்துல சொல்றாரு. அப்போ அவர் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சொல்ல, அந்த பொண்ணை அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்க கூடுன்னு அவர் இமேஜினேஷன்ல சொல்றாரு. ஸோ அங்க ரெண்டாவதான ஒரு ரிஃப்ளெக்சிவிட்டி வருது. ஒன்று அவர் இந்த கதை சொல்லி ஒருவரை போய் பார்க்க, தன்னோட நண்பனை பார்க்க. ஸோ நண்பனுடைய ஒரு ஒரு புரோக்கன் செல்ஃபா இவர் இருக்காரு, இல்லைன்னா இவருடைய உடைந்த தன்னிலையாக நண்பன் இருக்கிறார். நண்பனுடைய மனதுக்குள் இருக்கக்கூடிய இன்னொரு உடைந்த தன்னிலையாக அந்த பெண் இருக்கிறார். மூணு பேருமே மூணு விஷயத்துக்குள்ளாடி, அதாவது 3 பேருமே ஒரே விஷயத்தை குறித்து 3 விதமாக சிந்தித்துக் கொண்டே இருக்கிறாங்க. அதான் இந்த கதையுடைய பியூட்டி. ஸோ இது வெறும் காதல் கதை இல்லை, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படின்னு அந்த கதை வந்து போறது பார்க்கும்போது ஒருவருடைய இருத்தல் எப்படி எல்லாம் இருக்கிறது, வாசிப்பு எப்படி எல்லாம் இருக்கிறது, எக்ஸ்பீரியன்சிங் எப்படி எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பத்தின ஒரு டீப்பான ஒரு ஒரு தாட் வந்து இந்த கதைக்குள்ள இருக்கு. அதுதான் வந்து இந்த கதையை ரொம்ப முக்கியமா மாத்துதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த கதை வந்து இப்படியே போயிட்டே இருக்கும். இந்த கதையை இறுதியை வந்து அவங்களுக்கு சொல்றேன். அந்த பெண் வந்து அந்த பெண்ணை பிரிந்தவர் சென்று பெண்ணிடமிருந்து அவர் பிரிந்து போகிறார். அந்த விஷயம்லாம் வருது. அதுக்கப்புறம் கதையுடைய இறுதி பகுதி. ஏன் வந்து இந்த இறுதி பகுதி வரேன்னா, மொத்த கதையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்பல, நீங்களே படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. கடைசி 2 பக்கங்கள். அவள் தியானத்தின் மகிமை என்னை பைத்தியமாக்கி விட்டது, வெறுத்து வெறுமனை நிற்கச் செய்தது. ஒரு இன்பமயம், ஒரு பரவசம். திரும்பிய அவள் என்னை பார்த்ததும் கண்டு விட்டாள். எதிரில் நின்ற தூணை உன்னிப்பாய் அவள் சிறிது நேரம் பார்த்தாள். என் வாக்கின் அழியாத சாட்சியாக அமைந்து நின்ற அந்த யாழி எழுந்து நின்று கூத்தாடியதை நான் பார்த்தேன். மேலே உற்று நோக்கிய போது ஐயோ, மற்றொரு யாழி வெகுண்டு குனிந்து என்னை பார்த்து கொண்டிருந்தது. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வரிகள். இந்த கதையோட அடிப்படையான கரு என்ன அப்படிங்கறத வந்து சொல்லு. அவன் வந்து எதிரில் நிற்கக்கூடிய அவரை வந்து ஒரு நிமிஷம் கவனிக்கிறார். இவ்வளவு நேரம் நீ தான் என்ன பார்த்துட்டு இருந்தியா அப்படின்னு கவனிக்கிறார். இத்தனை நேரம் நான் கவனிக்கலையே அப்படின்னு யோசிக்கிறார். ஸோ நமக்குள்ளாக ஒருவர் இருக்கும்போது நாம் அவரை இன்னொரு வழியாக கவனிப்பதை நாம் பார்க்காமல் உணராமல் இருப்போம். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நீங்க ஒரு விஷயம் நினைப்பீங்க, அதை ஒட்டி இன்னொரு விஷயத்துக்குள்ள நீங்க போவீங்க, அதை ஒட்டி இன்னொரு விஷயத்துக்குள்ள போவீங்க, திரும்ப இங்கதான் வந்தோமா, இங்க இருந்து அங்க வந்தோமா, நீங்க ஒரு நிமிஷம் யோசிக்கிறீங்க இல்லையா? எப்ப யோசிப்பீங்க? நீங்க தியானம் பண்ணும்போது யோசிப்பீங்க, நீங்க உங்களுக்குள்ளே செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன்ல இருக்கும்போது யோசிப்பீங்க. இதுதான் வந்து அந்த கேரக்டர். இந்த கேரக்டர் வந்து அப்படி ஃபீல் பண்றாங்க. ஃபீல் பண்ணிட்டு அவங்க அந்த யாழி எதிரில் நின்ற தூணை உன்னிப்பாய் அவள் பார்க்கிறாள். அப்புறம் அந்த யாழி என் வாக்கின் அழியாத சாட்சியா அமைந்து நின்ற அந்த யாழி எழுந்து நின்று கூத்தாடியதை, அந்த யாழி கூத்தாடுறது வேற இருக்கு. மற்றொரு யாழியும் வெகுண்டு குனிந்து என்னை பார்த்து. ஸோ நமக்கு இந்த கோயிலுக்குள்ள போகக்கூடியவங்களுக்கு சம்டைம்ஸ் அங்க இருக்கக்கூடிய ஒரு மங்கலான ஒரு சூழல், அங்க இருக்கக்கூடிய யாழிகள் சிற்பங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு கணம் அவை நம்மை பார்ப்பதாக நமக்கு தோன்றும். ஏன் வந்து அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த சிற்பங்கள் ஒரு விதத்தில் நம்மை பார்ப்பது என்பது நம்முடைய அகமே நம்மை பார்த்து கொண்டிருப்பது என்பதை குறிப்புணர்த்துவதற்காக தான் அந்த மாதிரியான சிற்பங்களை வந்து கோயில்கள் அமைக்கிறாங்க. இந்த கோயில் அப்படிங்கிறதே வந்து அடிப்படையில் ஒரு நாடக மேடை தான். நாடகத்தை எப்படி ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு பொருள் இருக்கும், அது மாதிரி கோயிலில் சென்று வழிபடுவது என்பதை ஒரு நாடகத்தை பார்ப்பதற்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தரணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி கோயில் மேடை அமைக்கிறாங்க. கோயிலுடைய பிரகாரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் இது அதனுடைய கர்ப்பகிரகத்துக்குள்ள இருந்து ஒருத்தங்க ஒளியை காட்டுவது எல்லாமே, அந்த சாமியை காட்டுறது எல்லாமே வந்து அடிப்படையில்
ஒரு நாடகம் அப்படிங்கிற ஒரு செட்டப்புக்குள்ள நான் ஒரு நாடகம் எப்படி வந்து அழகா செட் பண்ணி ஒளி அமைப்புடன் உங்களுக்கு சில விஷயங்களை புரிய வைப்பதற்காக குறியீட்டு பொருளில் புரிய வைப்பதற்காக ஒரு நவீன நாடகம் எப்படி இருக்கும் அப்படிதான் இந்த கோயில் அமைப்பே இருக்கு. ஸோ இந்த கோயில் அமைப்புக்குள் அந்த யாழி அப்படிங்கிறது பார்க்கறதுங்கிற ஃபீலிங் வந்து நமக்கு பல சமயம் அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அது வந்து ஒரு விதத்தில் நம்மை நாமே பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் தான். அந்த விஷயத்த வந்து அவர் இங்க சொல்லும்போது இந்த கதையுடைய அடிப்படையான ஒரு தீம் என்ன அப்படின்னு நமக்கு புரியுது. ஒருவர் தன்னை குறித்து உடைந்து போய் 2-3 கூறுகளாக உடைந்து போய் தன்னை குறித்து தானே சிந்திப்பதும் தான் இதில் யார் என்று கேட்பதும் தான் இந்த கதையுடைய மையம். அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, ஒருவன் தன் உள்ளூர உறைந்த ரகசியத்தை பைத்தியத்தின் பகற்கனாவில் பாதி சொல்லிவிட்டு மறைவதை போல் அவள் பார்வை என்னை விட்டு அகன்றது. பியூட்டிஃபுல்லான லைன் பாருங்க. ஒருவன் தன் உள்ளூர உறைந்த ரகசியத்தை பைத்தியத்தின் பகற்கனாவில் பாதி சொல்லிவிட்டு மறைவது போல் அவள் பார்வை என்னை விட்டு அகன்றது. ஒரு வரி போதும், அவ்வளவு அழகான வரி பாருங்க. இந்த மாதிரி வரிகளை வந்து நீங்க ரொம்ப தெளிவாக கூட எழுத முடியும், இன்னும் ரொம்ப தெளிவுபடுத்தி எழுத முடியும். ஆனா அப்படி எழுதினீங்கன்னா அந்த வாக்கிய அமைப்பு என்பது உங்களுடைய பிரஜையின் போக்கு எப்படி இருக்கிறது, உங்களுடைய பிரச்சனை எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறிப்புணர்த்துவதற்காகவும் இந்த வாக்கிய அமைப்பு இப்படி இருக்கிறது. இது நீங்க உடைச்சிங்கன்னா இந்த ஒரு மீனிங் உங்களுக்கு வராது. அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், மொழியுடைய முக்கியத்துவம் வந்து மௌனியில் மிக மிக கவனிக்கத்தக்க ஒரு விஷயம். ஒருவன் தன் உள்ளூர உறைந்த ரகசியத்தை, ஒருத்தருக்கு அவரோட உள்ளுக்குள்ளாடி ஏதோ ஒன்று உறைஞ்சிருக்கு, அவர் வந்து அதை வந்து பைத்தியத்தின் பகற்கனவில் அவர் தனக்கு தானே அந்த ஒரு விஷயத்தை கண்டடைகிறார். எப்போ ஒரு பகற்கனவில் அவர் கண்டடைகிறார், மனம் மிகுந்த ஒரு பித்து நிலையில் இருக்கும்போது சட்டுன்னு அவர் தனக்குள்ளாடி உறைந்திருந்த ஒரு விஷயத்தை கவனிக்க. அது என்ன விஷயம், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லை, நீங்க யாரா இருக்கீங்க, நீங்க என்ன பாக்குறீங்க, என்ன யோசிக்கிறீங்க, அது எங்கேருந்து வருது, அதோட சோர்ஸ் என்ன, நீங்க டக்குனு ஒரு கணம் பாக்குறீங்க. அப்படி போவதை போல மறைவது போல அவள் பார்வை என்னை விட்டு மறைந்தது. ஸோ அங்க எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க. ஒருத்தர் தனக்கு தனி விஷயத்த ஒரு விஷயம் தனக்கு தனி விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அந்த இடத்துல இத்தனை பேர் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. அப்புறம் வந்து அந்த அப்படி பார்ப்பதை போல் டக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப நீங்க தனியா இருறீங்க. அதை போல அவளுடைய பார்வை என் மீது விழுந்து அகன்றது. ஸோ பார்த்தல், ஒருவரை பார்த்தல், ஒருவர் தன்னைத்தானே பார்ப்பது, அங்கு பார்க்கக்கூடியவராகவும் பார்க்கப்படக்கூடியவராகவும் அவர் இருக்கிறாரா, அப்படியான கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இந்த லைனுக்குள்ள அழகா வந்தது. ஸோ இந்த வாக்கியத்துக்கு அமைப்பே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒருத்தன் வரான், அவன் தனக்குள்ளாடி இருக்கக்கூடிய ரகசியத்தை பார்க்கறான், அதை வந்து சொல்றான், சொல்லிட்டு அவன் காணாம போறான். அப்ப யார்கிட்ட சொல்றான், இன்னொருத்தர சொல்றான். அங்க 2 பேர் வராங்க. அப்புறம் இன்னொருத்தி வந்து அதை போல அவள் என்னை பார்த்து விட்டு போகிறாள். கிட்டத்தட்ட இங்க வந்து 3 பேர் வந்துடுறாங்க அந்த ஒரே ஒரு இதுக்குள்ளாடி. அழகா இந்த கதையுடைய மையப்பொருளே வந்து இந்த ஒரு அழகான ஒரு உவமையில் வந்து விடுகிறது. இதுதான் அந்த வாக்கிய அமைப்பு ரொம்ப முக்கியம், நான் அதனால சொல்றேன். அவள் மறுபடியும் என் பக்கம் திரும்பியதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் நான் விதியின் நிழல், என்னிடம் காதலின் முழு வசீகர கடுமையை நீ காணப்போகிறாய். அவள் என்ன சொன்னாள், அவள் என்ன செய்ய சொன்னாள், நான் என்ன செய்ய இருக்கிறது, எல்லாமே ஒரு கனவு தானா, அவள் பேசவில்லை, சப்தத்தில் என்ன இருக்கிறது, பேச்சில் உருவில் எல்லாம் அர்த்தமற்றவை, உண்மையை உணர்த்த முடியாதவை அப்படின்னு அவரு தனக்குள்ளாடி ரொம்ப மனம் உடைந்து போய் பேசிக்கிட்டே இருக்கார். ஆனால் எல்லாம் மாயை என்பதை மட்டும் நிச்சயமாக உணர்த்தாது, மேலே அதோ என்று காட்டியும் நாம் பார்த்து அதன் வழியாக போக தெரிந்து கொள்ளும் முன் மறையத்தான் அந்த சுட்டு விரல்கள் இருக்கின்றன. அழகான ஒரு விஷயம். அந்த சுட்டு விரல்கள் எப்பவுமே இருக்கு. அதோ அப்படின்னு நீங்க காமிக்கும் போது நீங்க எதை பார்த்தீங்க அப்படிங்க, நான் என்ன பார்த்தேன் அப்படிங்கிறதை நீங்களும் பார்க்குறீங்க. ஆனால் 2 பேரும் பார்த்த விஷயங்கள் வந்து வெவ்வேறாக இருப்பதனாலும் தொடர்ந்து மாறக்கூடியவையாக இருப்பதனாலும் அப்போ வந்து அந்த உண்மை அப்படிங்கிறது அங்க இல்லாம போயிருமா அப்படின்னு கேட்டா, அந்த சுட்டு விரல், இந்த சுட்டு விரல் என்பதை நீங்க ஒரு குறியீடு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு குறியீடு என்பது எப்போதுமே இருக்கும்போது அது எதை சுட்டியதோ அது இருந்து கொண்டே தான் இருக்கும். அப்போ உலகத்தை பற்றின ஒரு அடிப்படையான கேள்வி வந்து இது எழுப்புது. இந்த உலகத்தில் நாம் யாராக இருக்கிறோம், நாம் எப்படி இருக்கோம், நமக்கு வந்து உலகத்தை பற்றின இவ்வளவு சிந்தனைகள் வருது. இந்த சிந்தனைகளை வந்து நம்ம ஒவ்வொருவரும் எனக்கு புரிந்து கொண்ட விதத்தில் என்னுடைய கற்பனையை வைத்து நான் ஒருத்தர்கிட்ட சொல்றேன், இன்னொருத்தர் அதை சொல்றாரு. இப்படி பல விதங்கள்ல ஒருத்தங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதெல்லாம் நாம் பார்த்த விஷயங்கள் மறைந்து விடுகின்றன, நாம் பேசிய விஷயங்கள் முக்கியத்தை இழக்கின்றன, ஒண்ணுக்கு ஒண்ணு மாறுபட்டதா இருக்கு இல்லையா. சோ இந்த கருத்து, இந்த அடிப்படையான இந்த உண்மை என்பது ஒருவேளை நாளை கவனிக்க முடியாமல் போகலாம், மறைந்து போகலாம். அப்போ அது மறைந்து போகும்போது என்ன மீதி இருக்கு அப்படின்னா, எதை பயன்படுத்தி அது குறிக்கப்பட்டதோ, எதை பயன்படுத்தி அந்த குறிக்கப்பட்டதோ அந்த விஷயம் இருக்கும். இப்போ நீங்க குறிப்பான், குறிப்பீடு அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று இன்னொன்றை குறிக்கிறது. அந்த குறிக்கப்பட்ட பொருள் நாளை ஒரு வேளை உங்கள் பார்வைக்கப்படாமல் இருக்கலாம். அப்போ வந்து ஒருவேளை இதுதானோ அதுதானோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் அந்த குறிக்கப்பட்ட பொருள் என்பது
மறைந்து போனாலும் அந்த குறிப்பீடு, அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த குறிப்பீடு மறைந்து போனாலும் அந்த குறிப்பான் இருக்கும்போது, அந்த சிக்னிஃபை பண்ணக்கூடிய அந்த விஷயம் அந்த இடத்துல இருக்கும்போது, அது ஏதோ ஒண்ணு வந்து திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி தான் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இலக்கியம் குறித்த ஒரு 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 கருத்தையும் வந்து இதுக்குள்ள வைக்கிறாரு. ஒட்டுமொத்த கதையை நீங்க வந்து செல்ஃப் இன்ட்ரஸ்பெக்ஷன், ரீடிங், வாசிப்பு குறித்த கதையை நீங்க புரிஞ்சுக்கிட்டா கூட, அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு பிம்பம், அந்த ஒரு படிமம், அந்த ஒரு குறியீடு அங்க இருக்கும்போது, அதை குறித்து தொடர்ச்சியெல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்க போறாங்க. யோசிச்சு பாருங்க. பிரமிழுடைய ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு கவிதை இருக்கு. அதில் ஒரு மிதந்து கொண்டே போகக்கூடிய ஒரு இறகை பற்றி அவர் பேசும்போது, இது வந்து ஏதோ ஒன்று உங்களுக்கு ஞாபகப்படுத்துமே அப்படின்னு சொல்றாரு. அந்த பறவையை ஞாபகப்படுத்தலாம், ஏதோ ஒன்று ஞாபகப்படுத்துது இல்லையா? ஸோ ஒரு ஒரு பொருளை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒன்று வந்து அது உற்பத்தி பண்ணப்பட்ட அந்த பொருள், இல்லாட்டி கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பொருள் என்பது இல்லாமல் போனாலும் கூட அந்த விஷயம் இருக்கும்போது நம்ம அதை வந்து பல்வேறு ஆட்கள் பேசிக்கிட்டு தான் இருப்போம். ஸோ உலகம் குறித்த இந்த உண்மை என்பது நாளை நம் நம் எல்லோர் பார்வையிலிருந்து மறைந்தாலும் ஒன்று அங்கு இருந்து கொண்டே இருக்கும். அது என்னவென்றால் இந்த உலகம். ஸோ அது வந்து ஒரு அடிப்படையில் வந்து திரும்பவும் அத்வைதம் பேசக்கூடிய இந்த விஷயத்துக்குள்ள இந்த கதை வருது. யோசிச்சு பாருங்க. ஸோ முழுக்க முழுக்க இந்த உலகத்தை நாம் ஒரு மாயை என்று பார்க்க வேண்டுமா? மாயை என்று உலகத்தை பார்க்கும் பட்சத்தில் இந்த உலகம் எப்படி இருக்கிறது? உலகம் இருந்துதான் இருக்கு. ஸோ உலகத்தை மாயன்னு சொன்னீங்கன்னா அது ஏதோ ஒன்றை குறிப்பிடுறது இருக்குல்ல, அந்த குறிப்பிடத்தக்கூடிய விஷயத்தை நீங்க மாயன்னு சொல்லலாம். ஆனால் உலகம் இல்லாமல் போய்விடுமா? ஸோ இந்த கொஸ்டினை வந்து அழகாக அவர் வந்து ரைஸ் பண்ணி அந்த இடத்துக்கு வர்றாரு. ஸோ இங்கே தான் விலவில் அந்த படிப்படியாக அந்த அழகாக அந்த இடத்துக்கு வர்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, கடைசி பத்தி இது. அவர் வந்து இது தன்னுடைய நண்பன் பேசுறது கேட்டு ரொம்ப மனசு வருத்தத்தோட, வீதியில் வந்ததும் உயர உற்றி நோக்கினேன். இரவின் வளைந்த வானப்பலகையில் குழந்தைகள் புள்ளியிட்டது போல எண்ணிலா நட்சத்திரங்கள் மிதந்தன. தத்துவம் பிரகாசத்தை மினுக்கி மினுக்கி எவ்வளவுதான் கொட்டினும் அவைகளுக்கு உருகி மடிந்து பட அழிவே கிடையாதது என்பது போல ஜொலித்தன அப்படின்னு வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பத்தி பேசுறாரு. மேலே இருப்பதை அறிய முடியாத தளர்ச்சியுடன் ஒரு பெரும் மூச்சறிந்தேன். நடந்து நடந்து வீட்டை அடைந்தேன். ஸோ கிட்டத்தட்ட அந்த ஒரு நண்பரை பார்க்க போவது, நண்பர் பேசக்கூடிய விஷயங்கள், இதெல்லாமே நீங்க ஒட்டி நீங்க பார்க்கும்போது ஒரு தனக்குத்தானே ஒருவர் பேசுவது, தன்னுடைய செல்ஃப் இன்ட்ரஸ்பெக்ஷன் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதை குறித்த இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க அடுத்தது வந்து இவர் அடுத்தது கடைசி என்ன கண்டடைகிறார் அப்படின்னா, இந்த உலகம் இருக்கும் வரையில் உண்மை என்பது மாயை என்கிற ஒரு கருத்துக்கு நம்ம வர முடியாது. நம்மை குறித்த அந்த தேடல் என்பது கூட நம்ம மொழியின் வழியாக ஒரு குறியீட்டை உருவாக்கி அப்படிதான் உருவாக்குறோம். அந்த தேடலின் வழியாக நம்ம கண்டடைந்த ஞானம் என்பது இல்லாமல் போனாலும் கூட இந்த குறிப்பான் இருக்கும் வரையில் அதற்கான ஒரு தேவை, இந்த உலகத்துக்கான தேவை இருந்து கொண்டுதான் இருக்கும் அப்படிங்கிற இடத்தை வந்து அவர் அடைகிறார். கடைசி பத்தி இது. இன்று காலையில் அவனை காணோம், அவன் எங்கே எதற்காக சென்றானோ என்று எனக்கு தெரியாது, எனக்கு தெரியுமோ என்பதும் எனக்கு தெரியாது, எல்லாமே அவனுக்கு தெரியும் என்ற எண்ணம் தான் எனக்கு அவன் என்பது இருந்தால் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இந்த கடைசி வரி வந்து கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அடிப்படையில் அவர் என்ன இந்த வரியில சொல்ல வர்றாரு அப்படின்னா, எனக்கு தெரியுமோ என்பதும் எனக்கு தெரியாது. ஏன் அப்படி சொல்றாருன்னா, இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நீங்க நினைக்கக்கூடிய ஒரு நபர் என்பவர் யார் என்று கேட்டால், அப்படி நினைக்கக்கூடியவருக்கு தான் அது தெரியும்னு நீங்க நினைக்கிறீங்க. நீங்க உண்மையிலே அதை நினைக்கிறீங்களா? நீங்க அது வந்து 2 பேரா மாறுறீங்க இல்லையா? ஸோ செல்ஃப் பர்சீவிங்கான ஒரு செல்ஃபா நீங்க இருக்கீங்க. உங்களை நீங்களே ஒரு பார்க்கக்கூடிய ஒரு சுயமாக நீங்கள் இருக்கும்போது, இங்க எந்த சுயத்துக்கு எது தெரிஞ்சிருக்கிறது அப்படின்னு கொஸ்டின் வருது. ஸோ அந்த செல்ஃப் ரிஃப்ளெக்சிவிட்டி மீதான ஒரு கொஸ்டின் அவர் வைக்கிறார். அதனால சொல்றாரு, எனக்கு என்ன தெரியும் என்பது எனக்கு தெரியாது, எல்லாம் அவனுக்கு தெரியும் என்ற எண்ணம் தான் எனக்கு அவன் என்பது இருந்தார். ஸோ அந்த இன்னொரு செல்ஃப், இன்னொரு சுயம், அந்த இன்னொரு சுயத்துக்கு எல்லாமே தெரியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படி இருக்கிறதுனால தான் நான் வந்து இதை பத்தி பேசிக்கிட்டும் இந்த எண்ணத்திலும் நான் இருக்கிறேன். இந்த உலகத்தை குறித்தும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உண்மையை குறித்தும் ஒரு நம்பிக்கையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிக்கிறார். ஸோ சொல்றேன், திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், இது வந்து ஒரு காதல் கதை கிடையாது. இது காதல் கதைங்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு குழப்பம் தமிழ் இருக்கிறது. இந்த அழியாச்சுடர் என்பது ஒரு காதல் கதை என்பது தவறான ஒரு பார்வை இருக்கிறது. காதல் கதை கிடையாது. அழியாச்சுடர் என்பது ஒரு தத்துவ கதை. சுயம் குறித்த, தன்னிலை குறித்த, சுய அறிதல் குறித்த, வாசிப்பு, அனுபவங்கள், இப்படி பல்வேறு விதங்களில் ஒரு மனிதனுடைய இருத்தல் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை குறித்து பேசக்கூடிய கதை தான் வந்து இந்த அழியாச்சுடர். அழியாச்சுடர் மட்டுமல்ல, மௌனியுடைய பல்வேறு கதைகள் அப்படியான கதைகள் தான். இவை தமிழ் சரியாக வாசிக்கப்படாத ஒரு கதைகளாக இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாத்துமே அதோட நேரடியான பொருள் என்ன அப்படின்னு தான் பார்க்குறோம். அதோட நேரடியான பொருள், நேரடியான காட்சி இன்பம் என்ன, நேரடியான அந்த கதை இன்பம், அந்த நாடகியம் வழியாக வரக்கூடிய உணர்வு மோதல்கள் தரக்கூடிய அந்த ஒரு இன்பம் என்ன, கவித்துவமான ஒரு வரி வந்தால் கூட அது எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோமே தவிர அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம டீப்பாக போறதில்லை. ஸோ ஒருவர் தன்னைத்தானே விசாரிக்கும் போது அவருக்கு ஏற்படக்கூடிய குழப்பங்கள்,
அதனால அவருக்கு வரக்கூடிய ஒரு நெருக்கடி, தன்னைத்தானே அவர் பார்க்கும்போது, தன்னைத்தானே பார்க்கக்கூடிய அந்த நபரை குறித்து அவர் சிந்திக்கும் போது, அந்த அந்த குறிப்பிட்ட நபர், அந்த பார்க்கக்கூடிய நபர் உண்மையிலே இருக்கிறாரா? இந்த உலகம் உண்மையானதா? இந்த இந்த வாழ்க்கை குறித்து என்னுடைய பார்வை, எனக்குள் இருக்கக்கூடிய இந்த தன்னிலை, அது காட்டக்கூடிய சித்திரம், அப்போது ஏற்படக்கூடிய ஒரு சின்ன இடைவேளை, அந்த இடைவேளையில் தெரியக்கூடிய சூன்யம், இதெல்லாமே உண்மையானதா? இது உண்மையானதா என்றால் இந்த உலகம் என்று ஒன்று இருக்கிறதா? இந்த உலகில் நாம் இருக்கிறோமா? நாம் இருக்கக்கூடிய இந்த உலகத்துல எல்லாமே வெறும் மாயை தான். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வருது. இந்த கதை நீங்க ஒரு புதுமை பெற்ற ஒரு கதை இருக்கு. அந்த கதையோட நீங்க ஒப்பிட்டு பார்க்கலாம் இந்த விதத்துல பாத்தீங்கன்னா. அது ஒருவர் ஒரு உட்கார்ந்து மரம் கழித்து கொண்டிருப்பார். அது என்ன கதைன்னு கண்டுபிடிங்க. அந்த கதையில இதே மாதிரியான விசாரணை வரும். அந்த கதையில முடிவும் கூட இப்படியான அது ஒரு பகடியா அந்த கதை போகும். நீங்க அந்த கதை தெரிந்தவர்கள் கமெண்ட்ல போடுங்க, அதை பத்தி பேசுங்க. இந்த கதை அப்படியான ஒரு கதை தான். ஆனா இந்த கதை அதை விட டீப்பா போகுது. ஸோ தன்னை குறித்த ஒரு சிந்தனை அப்படி ஒரு வரும்போது கடைசியில நிற்கக்கூடிய கொஸ்டின் இந்த உலகம் அப்படிங்கிறது அப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? கதை உண்மையிலே இந்த உலகம் அப்படின்னு ஒன்று இருக்குதா அப்படிங்கிற கொஸ்டின் நோக்கி இந்த கதை போகுது. அந்த இடத்துல அவர் அத்வைதத்தை நோக்கி போறார். சூன்யத்தை நோக்கி போகாமல் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த எம்டினஸை நோக்கி அந்த கதையை நகர்த்தாம அவர் என்ன பண்றாருன்னா ஸ்டாப் பண்ணிட்டு உண்மையிலே இந்த இந்த விஷயம், இந்த உலகம், இந்த இந்த புலன்களான உலகம் உண்மையிலே இருக்கிறதா அப்படின்னு போயிடுறாரு. இந்த உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய அந்த ஒரு எம்டினஸ்ங்கிறது என்ன அப்படின்னு போகாம இந்த உலகம் உண்மையிலே இருக்கிறதா அப்படிங்கிற கொஸ்டின் போறாரு. போயிட்டு அதை முடிக்கும் போது ஆமா இந்த உலகம் இருக்குது, அந்த உலகம் இருப்பதனாலதான் நம்ம இதெல்லாம் பேச முடியுது, இது நிரந்தரமா இருக்கு, அது காணாம போகலாம் அப்படின்னு அது ஒரு தத்துவ குழப்பத்துக்குள்ளேயே அவர் இந்த கதையை முடிக்கிறார். ஸோ அந்த தத்துவ குழப்பம் எப்பவுமே நீங்க அத்வைதத்துல பார்க்கக்கூடிய ஒரு தத்துவ குழப்பம் தான். அதுக்குள்ள அந்த கதையை முடிக்கிறாரு. அந்த குழப்பத்துக்குள் அந்த கதையை முடிப்பது என்பது எனக்கு பெரிய அளவு உடன்பாடு இல்லாமல் இருந்தாலும் கூட இந்த ஒரு சிந்தனையை நோக்கி அந்த கதையை அவர் கொண்டு போறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்மளை ரொம்ப நிறைய யோசிக்கிறதுக்கும் நமக்கு நம்மை பார்ப்பதற்குமான ஒரு பெரிய ஸ்கோப்பை இந்த கதைக்குள்ள கிரியேட் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால தான் நான் இது தமிழ் எழுதப்பட்ட ஒரு மிகச்சிறந்த கதைகளில் ஒன்று அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கான முக்கியமான ஒரு காரணம் என்பது இந்த மாதிரி அந்த ஏரியாக்குள்ளடி நம்முடைய சிறுகதைகள் அவ்வளவாக சென்றதில்லை. நம்முடைய சிறுகதைகள் தொடர்ச்சியாக புலன் உலகையும் அதில் நடக்கக்கூடிய பல்வேறு சமூக சங்கதிகளையும் பேசுவதற்காக தான் நம்ம சிறுகதைங்கிற வடிவத்தை அதிகமாக பயன்படுத்தியிருக்கோம். இதற்குள் நாம் எங்க இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், நம்முடைய இருத்தல் எப்படி இருக்கிறது, நம்முடைய சுயம் எப்படி உருவாகிறது அப்படிங்கிறது சார்ந்த பல்வேறு சிக்கல்களை நம்முடைய கதைகளுக்குள் பேசுவதற்கான ஒரு ஸ்கோப் தமிழ் சிறுகதைக்குள்ள ரொம்ப குறைவாக தான் இருந்திருக்கு. யதார்த்தவாதம், இயல்புவாதம் எல்லாம் இந்த மாதிரி இப்படியான கதை கூறல் முறைகள் பெரிய அளவில் அதுக்கான ஸ்கோப்பை இல்லாம பண்ணிடுச்சு, அடைச்சிருச்சு. ஸோ இந்த கதை அதை தாண்டி போகுதுங்கிறதா அதனுடைய ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த முறை இது மாதிரி ஏதாவது ஒரு கதை எடுத்து நம்ம டீப்பாக பேசுவோம். பாய் பாய்.